என்னடி காலங்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? நல்ல தூக்கம் போல. ஏன் தூங்குறதுல ஏதாவது தப்பு இருக்கோ? சே சே சே, நான் தூங்குறதெல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சார், நேத்து ரொம்ப நல்லா தூங்குனீங்க போல. ஆமா, நல்லா தான் தூங்குனேன். உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஆனா எனக்கு தான் தூக்கம் இல்லாம உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். எது? தூங்காம என்ன பார்த்துட்டு இருந்தியா? ஆமா. நீங்க பாட்டுக்கும் நீங்களும் உங்க மாமனாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அந்த சந்தோஷத்துல நிம்மதியா தூங்குனீங்க. ஆனா என்ன கண்டுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி எனக்கு தூக்கம் வருமா? ஓஹோ, அப்படி. என்னோட போலீஸ்காரருக்கு புரிஞ்சிருச்சு போலயே. நல்லாவே புரிஞ்சிருச்சுடி. அதான் காலங்காத்தாலே என்ன பிடிச்சு வச்சிருக்கியா? ஆமா, பிடிச்சு வச்சிருக்காங்க. அச்சோ, என் பொண்டாட்டி முகம் எப்படி மாறி போயிருக்கு. ச்சே, என் பொண்டாட்டி நைட்டு ஒழுங்காவே கவனிக்கல. சாரிடி பொண்டாட்டி. என்னதான் வேலையா இருந்தாலும், என்னதான் என் மாமனாரும் நானும் ஒண்ணு சேர்ந்திருந்தாலும், அந்த சந்தோஷத்துல நான் வந்து தூங்கி இருக்க கூடாது. பொண்டாட்டியும் கவனிச்சிருக்கணும். பொண்டாட்டியை கவனிக்காம மாமனார் கிட்ட பேசின சந்தோஷத்துல அப்படியே தூங்கிட்டேன். சாரிடி பொண்டாட்டி. பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? கூடதே அவள் கூடதே தேகமே அது கூடதே எப்படி நல்லா இருந்ததா? உங்க ராகவ். ஏய், நீ தானடி சொன்ன பொண்டாட்டியை கவனிக்கவே இல்லைன்னு. நல்லா கவனிச்சனா? கவனிச்சிங்க கவனிச்சிங்க. வேணும்னா இன்னொரு தடவை கவனிக்கவா? போதும் போதும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஓ, நல்லாவே ஞாபகம் இருக்கு. எப்படி 2 வாரம் போனுச்சுன்னே தெரியல. ஆனா ரொம்ப ஹாப்பிப்பா. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, ஆதி எங்க? சாரு அவங்க தாத்தா கூட வாக்கிங் போயிருக்காரு. ஓ, சீக்கிரமா எழுந்திருச்சு வாக்கிங்லாம் போறாரா? ஆமா ஆமா. நைட்டும் அவங்க தாத்தா கூட தான் தூங்குறது. அவங்க தாத்தா எழுந்திருக்கும் போது இவரு எழுந்திருச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பார்க்ல வாக்கிங் போயிட்டு அங்க ஜாலியா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றது. ஆதி சாருக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஸோ இன்னைக்கு ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஆமால, இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல் லீவு. ஒன்று பண்ணுவோம், நம்ம காலையிலே அங்கே போக வேண்டாம், ஈவினிங்காக போவோம். அவன் கொஞ்ச நேரம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் இங்கே வந்து ஸ்கூல் போயிட்டு தானே இருந்தான். அதனால் சரி இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, சாயந்தரத்துக்கு மேலே கிளம்பலாம், அது வரையும் அப்பா அம்மா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. சொல்லப்போனா எங்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்குது அவன் கூட இருக்கணும்னு. ஆனால் பார்த்தியா, காலம் கடந்து அதான் அவன் பிறந்ததும் தெரியல, அவன் வளர்ந்ததும் தெரியல. இத்தனை வருஷம் கழித்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ அவங்க ஆசை தீர அவன் கூட இருக்கட்டும். ஆமாங்க, அவன் கூட எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, இப்போதைக்கு அவனை ஸ்கூலில் சேர்க்காத, இப்போதைக்கு அதாவது 1 வருஷத்துக்கு இங்கே இருக்கட்டும், 6 வயசுக்கு மேலே வேணால் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது சரி வராதுல்ல. இவன் வயசில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஸ்கூல் போவாங்க, இவன் மட்டும் வீட்டிலே இருப்பானா? சரி விடு, வயசானவங்க பேரன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால தான் ஆதி பிறந்ததுலேருந்து அவங்க கூட இல்லை பத்தியா, அதனால அப்படி பேசுகிறாங்க. கவலைப்படாத, ஆதிக்கு தங்கச்சி ரெடி பண்ணிட்டா, தங்கச்சி கூட ஜாலியாக விளையாடுவாங்க 2 பேரும். உங்களுக்கு இந்த நினைப்பு இருக்கா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? அதெல்லாம் அப்படிதான். உங்க பையனையும் வச்சு சமாளிக்க முடியல, இதுல உங்க பொண்ணை வேறையா? என்னாலலாம் முடியாதுப்பா. முடியாது. அது எப்படி முடியாதுன்னு நானும் பாக்குறேன். ராகவ். இல்ல பார்க்கலாம். அது எப்படி முடியாதுன்னு நீ சொல்றேன்னு நானும் பாக்குறேன். பாட்டி, அம்மா எங்க போனாங்க? ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கே. யார் எடுத்து கொடுத்தா? கல்யாணி, வேற யாரா இருக்க முடியும்? என் பொண்டாட்டிக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். வந்துட்டியா? என்னடா இவ்ளோ நேரம் தனியா விட்டுருக்கானேன்னு பார்த்தேன். வந்துட்டான், பின்னாடியே வந்துட்டான். ஆமா, நான் தான் எடுத்து கொடுத்தேன். என் பொண்டாட்டிக்கு நான் தான் எடுத்து தரணும். நல்லா இருக்கா? பார்த்து பார்த்து எடுத்தேன் கல்யாணி. எது? பாட்டி, அதுக்கு என்ன, என்கிட்ட நிறைய இருக்கு. உங்க பேரன் எனக்கு நேத்து 10 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாரு. நான் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு 2 தரேன். 2த்தையும் மாத்தி மாத்தி போட்டுட்டு ஜாலியா இருங்க. ஆமா பாட்டி, உங்களுக்கு இல்லாததா? கல்யாணி, அந்த துணியெல்லாம் நீ போடக்கூடாது.
நைட்டியா? கல்யாணி, இது ஒண்ணு நைட்டி இல்ல. ஆ, நீளமா இருந்தா நைட்டியா? இது நைட்டி இல்ல, இது கவுன் மாதிரி. இதெல்லாம் மாசமா இருக்கிறவங்க தான் போடணும். பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யார் வேணா போடலாம், நான் உங்களுக்கு தரேன். அதுடி சும்மா இரு. கல்யாணி, இதெல்லாம் மாசமா இருக்கிற பொண்ணுங்க தான் போடணும். பாட்டி, இது மாசமா இருக்கிற பொண்ணுங்க போடுறது தான். மாசமா இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த துணியை போட்டுக்கலாம். அந்த பிள்ளைங்க மட்டும்தான் போட முடியும், வேற யாரெல்லாம் அந்த துணியை போட முடியாது. ஆமா, நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? எதுக்கு அப்படி பாக்குற? நான் போய் சொல்லுவேன்னு கேட்டல, அதுக்கு தான் பார்த்தேன். என்னத்துக்கடி கத்திக்கிட்டே இருக்க? என்னத்த? என்ன சொன்னா கௌதம்? என்ன சொன்ன? அத்தை, நீங்களே கேளுங்க. பாட்டிக்கு என் பொண்டாட்டி போட்டுட்டு இருக்க துணி வேணுமா? எது? எத்த அந்த துணி என்னத்துக்கு உங்களுக்கு? பாட்டி, நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட 10 இருக்கு, நான் உங்களுக்கு 2 தரேன். அத்தை. இரு கௌதம், அதிதி சும்மா இரு. அத்தை, அதெல்லாம் நீங்க போடக்கூடாது, அவன் சொல்றது உண்மைதான். இது மாசமா இருக்கிற பிள்ளைங்க போடுற துணியா? கல்யாணி, அத்தையே சொல்லிட்டாங்க பாரு. மா, பாட்டி ஆசையா கேக்குதுமா. இடி சும்மா இரு, நீ வேற அதை போட்டுட்டு தாத்தா திட்டவா? அத்தை, அதெல்லாம் நீங்க போடக்கூடாது, அது மாசமா இருக்கிற பிள்ளைங்க தான் போடுறது. ஆமாத்த, நேத்து கௌதம் சொல்லும்போது எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல, அப்புறமா அமிர்தா போய் கேட்டமே. ஆமாத்த, இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தனித்தனியா துணி இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி துணிலாம் தனியா இருக்கும். அவங்களுக்கு வயிறு சில பேருக்கு பெருசா இருக்கும், சில பேருக்கு சின்னதா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃப்ரீயா இருக்கிறதுக்காக இந்த துணியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. எத்த இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் டிசைனா மாடல் மாடலா தச்சு விக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா, இதுவும் நைட்டி போல தான் இருக்கு. என்ன அங்கங்க கிழிச்சு கிழிச்சு என்னமோ தச்சு வச்சிருக்காங்க அம்புட்டு நட்டுக்கு. சரி, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஆனா நல்லா தான் இருக்கு. அத்தை, நல்ல வேலை வந்தீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். கல்யாணி இந்த Dress போட்டா எப்படி இருக்கும்? ஐயோ. சும்மா இருப்ல. ஏம்ல, நான் இந்த துணியை போட்டா நல்லா தான் இருக்கும். உன் பொண்டாட்டி வயசுல நான் இருக்கும்போது அம்புட்டு அழகா இருப்பேன். அதான் எங்களுக்கு தெரியுமே. இப்போ இந்த துணியை நான் போட்டேன்னு வச்சுக்கீங்க, உன் பொண்டாட்டியை விட நான் சின்ன பிள்ளையா தான் தெரிவேன். கல்யாணி, இதுக்கு முன்னாடி சின்ன புள்ளில, அதாவது என் பொண்டாட்டி வயசுல இருக்கும்போது நீயும் அழகா இருந்தன்னு சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டியை விடலாம் நீ அழகு கிடையாது. கல்யாணி, நீ சொன்னாலும் சொல்லினாலும் இந்த உலகத்திலே என் பொண்டாட்டி மட்டும்தான் அழகு. சரி விடுங்கத்த. எடே, என்னத்துக்கு அம்மா அம்மான்னு கத்திட்டு நின்ன? மா, நான் நேத்தே சொன்னேன்ல, எனக்கு பரண்ட துவையல் சாப்பிடணும் போல இருக்குன்னு. அத்தை, நீங்க என்ன ரெடி பண்ணலையா? பரண்ட துவையல் எப்பயும் அரைச்சாச்சு. துவையெல்லாம் அரைச்சாச்சு, சாப்பாடு தான் வெந்துட்டு இருந்துச்சு, இப்பதான் வடிச்சு விட்டு வந்திருக்கேன். மா, சாப்பாடு நான் சொன்ன அரிசியில தானே வடிச்ச. நீ சொன்ன மாதிரி நொய்யரிசி போட்டு தான் சாப்பாடு செஞ்சிருக்க, வடிச்சு விட்டுருக்க. கொஞ்ச நேரத்துல உனக்கு சூடா போட்டுட்டு வரேன். சரிம்மா. காலமே என் பேர அவங்க தாத்தாவை கூட்டிட்டு போய் பரண்ட எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்தான். யாரு? விக்ரம் அண்ணவா இல்ல விஸ்வா அண்ணவா? எடி, உன் அண்ணன் தான செய்வானுங்களா? ஏன் உன் புருஷன் செய்ய மாட்டானா? அம்மா, ஆமாட்டி, பாட்டி சொல்றது உண்மைதான். கௌதம் தான் காலையிலே மாமாவை கூட்டிட்டு போய் நம்ம வயல்ல இருக்கிற பரண்டி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தான். அப்புறம் அது எல்லாத்தையும் அலசி உடைச்சி, அப்புறம் அதுல கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் பட்டை மிளகெல்லாம் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் அரைக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அம்மியில தான் அரைக்கணுமா. அம்மிலே அரைச்சி தாளிச்சு வச்சிருக்கோம். இப்ப சாப்பாடும் தயாரா தான் இருக்கும். சரி வா, வந்து சாப்பிடு, சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சரிம்மா. மர்மோளே, நேத்து நைட் பாத்மா புளிச்சக்கீரை கொடுத்து அனுப்பிட்டால. நீ வடிச்ச நொய்யரிசில கொஞ்சமா போட்டு கீரையும் கொஞ்சம் போட்டு அது மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி எடுத்துட்டு வரியா? சரிங்கத்த, எடுத்துட்டு வரேன். எத்த அப்படியே கொஞ்சம் பரண்ட துவையிலே வைக்கவா? மர்மோளே, எனக்கு கீரை காணும். புள்ளைக்கு கொடு, புள்ளைக்கு தான் உடம்புக்கு நல்லா இருக்கும். சரிங்கத்த, அப்ப தொட்டுக்க அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்க, அப்பளமும் எடுத்துட்டு வரேன். சரி மர்மோளே. அதிதி, அங்க உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. என்னாச்சு, சாப்பிட போல? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ கவலையே படாத, நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. அதுவும் உன்னோட வாயாலே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாரு, நான் அன்னைக்கு சொன்னதுதான். கண்டிப்பா உனக்கு என் குழந்தை பிறந்ததுமே நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். அதுக்குன்னு இந்த மாதிரி நல்லவன் மாதிரி நடிக்கிறதெல்லாம் வேண்டாம். சரி விடு, கொஞ்ச நாளைக்கு தானே நடிச்சிட்டு போறேன். உன் நடிப்பை வேற யார்கிட்ட வேணாலும் காட்டு, ஆனா என் கிட்ட வேண்டாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி, அதுவும் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இதெல்லாம் பண்றதை நிறுத்து, சரியா? யார் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்காக என் மேல அக்கறையே இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்க யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாத பண்ணி என் நிம்மதியை கெடுக்காத.
சொல்லுவாங்க பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கும்போது அப்பப்போ பொண்டாட்டிக்கு மூட் ஸ்வாக் ஆகும்ட்டு. அதான் இவ்வளோ நேரம் சந்தோஷமா பேசினேன். இப்போ கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் மனசு எரிச்சலா இருக்கும். சரி பரவாயில்ல, புருஷன் என்ன வேணாலும் தாங்கிப்பேன். உன் கோவமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்கிட்டயே காட்டு. ச்சே, உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம். உன்கிட்ட போய் நான் பேசுறேன் பாரு. வர மாட்டேன். நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டு, அடி, கோவப்படு, எரிஞ்சு விழு, என்ன வேணாலும் பண்ணு. நான் அது எல்லாத்தையும் ஏத்துப்பேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே சரி. என் மேல நீ கோவப்பட்டாலும் சரி, எரிஞ்சு விழுந்தாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூடயே தான் இருப்பேன். என்ன பேச்சே காணோம்? என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலையா? இதெல்லாம் ஒரு பதிலா? நான் என்ன பண்ணட்டும்? பதில் தெரியலையே. சரி விடு. என்னைக்காவது கேள்விக்கு பதில் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு. அது வரைக்கும் அது வரைக்கும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருப்போம். சீனியர் சரி சரி. எங்க இருந்து பேசிட்டு இருக்க? ரூம்ல தான். அன்னைக்கு அவகிட்ட மாட்டினதுல இருந்து அந்த பக்கமே போறதில்ல. நான் அப்பவே சொன்னேன், ஏண்டி உனக்கு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க, நீ ரூம்லயே இருந்து பேசு, வெளியில போய் பேசாத, மாட்டி பண்ணு. நான் என்ன பண்ணேன்? சரி வெளியில நீலாவை பார்த்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு வெளியில நின்று பேசுவேன். அடியே, ஏன் உன் ரூம்ல ஜன்னலே இல்லையா? அங்கிருந்து பார்த்தா நீலா தெரியாதா? ஆ, ஜன்னல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அங்க உட்காந்து நிலாவை ரசிச்ச மாதிரியே இல்ல. வெளியில அந்த இடத்துல உட்காந்து நிலாவை ரசிச்சாதான் ரசிச்ச மாதிரியே இருக்கு. இருக்கும் இருக்கும். சரி சொல்லுங்க, எப்போ வருவீங்க? கரெக்டா சொல்லணும்னா கரெக்டா சொல்ல முடியல. ஆனா குத்து மதிப்பா சொல்லலாம், 1 வீக்ல வந்துருவேன்னு. என்ன இப்படி சொல்றீங்க? அப்போ 1 வீக் பார்க்க முடியாதா? பார்க்க முடியாதுதான். சொல்லப்போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா பேசக்கூட முடியாது. சீனியர் ஏய், நான் என்ன வேணும்னா பண்றேன்? நாங்க ட்ரெக்கிங்ல இருக்கோம். ஸோ ஹில் ஸ்டேஷன். இங்க அந்த அளவுக்கு டவர்லாம் கிடைக்காது. ஏதோ ஓ நல்ல நேரம் இந்த இடத்துல கொஞ்சம் டவர் கிடைச்சதால இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? இந்த இடத்த பார்த்ததுமே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்கா? அழகா இருக்கா? செம்மையா இருக்கு. எனக்கு இந்த இடத்த பார்த்ததுமே உன்னோட ஞாபகம் தான். அப்பவே தோணிடுச்சு, கண்டிப்பா ஒரு நாள் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வரணும்னு. ஐயோ, அது அவ்வளவு தூரம் இல்ல. ஒரு நாள்லாம் போயிட்டு வர முடியாது. எப்படி? வீட்ல கொஞ்ச நேரம் பர்மிஷன் கேட்டு வேணா வெளியில வரலாம். அவ்வளவு நாளைக்கெல்லாம் வெளில வர முடியாது. அடியே எல்வோ, உன்னை கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னேன். ஆனா லவ்வரா இல்ல, என் பொண்டாட்டியா. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம். அப்போ ஓகே. நாங்களும் உங்களை மாதிரி இருக்கலாம்ல. நீங்களாம் ஜாலியா நினைச்ச இடத்துக்கு போறீங்க. பாத்தீங்களா எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா. எங்களால ஒன்னா சேர்ந்து டவுனுக்கு மட்டும்தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. அடியே, அது உன்னோட கணக்கு. உன்னை மாதிரி பொண்ணுங்க எத்தனை இடத்துக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? போறாங்க தான். நான் கூட ரீல்ஸ்ல எல்லாம் பார்ப்பேன். நிறைய பேர் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்து போடுவாங்கப்பா. ஆமா. ஏன் இப்ப நான் போற பாதையில கூட ஒரு குரூப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை கிராஸ் பண்ணி போச்சுதான். பொண்ணுங்களா? ஆமா, பொண்ணுங்க தான். அதுவும் ஒரு 6 பேர் இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப லக்கி சீனியர். அப்படிலாம் எதுவும் இல்லடி. நம்ம நினைச்சா எல்லாமே பண்ண முடியும். சரி விடு, நீ கவலைப்படாத. நான் உன்னை ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். சரி. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். எல்லை மீறிய ஏக்கத்தை எப்படி சொல்வேன் உன்னிடம்? நீ என்னுடைய எல்லையில்லா ஆசை அல்லவா? என்னவன்? கழுவாத முகம், கழிந்த முடி, தூக்கம் தெரியாத கண்கள். எப்படி இருந்தாலும் என் ரசனையில் துளியும் மாற்றமில்லை. நீதான் என் பேரழகனாச்சே. என்னடா இவன்? பொறுடா, பேசிட்டு வருவான். டேய், நம்மளும் தான் போன் பேசணும். இந்த அளவுக்குலாம் பேசலடா. சரி விடு, பொறாமப்படாத. சும்மா சும்மா. ஏண்டா, ஒருத்தவன் 1.5 மணி நேரமா ஒரே இடத்துல உட்காந்து போன் பேசிட்டு இருக்கான். நேரம் வேற ஆகுது. சீக்கிரமா நம்ம போகணும், இல்லன்னா இருட்ட ஆரம்பிச்சிரும். இந்த இடம் கூட பார்க்க நல்லாவே இல்ல, சேஃபாவும் இல்ல. சேஃபான ஒரு இடத்துல போய் டென்ட் போட வேண்டாமா? டேய் டேய் டேய், வெயில் உச்சி வெயில்ரா, அதுக்குள்ளே இருட்டாகுமா? அதெல்லாம் சீக்கிரம் போயிடலாம். இவன் பேசிட்டு வரதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிரும்டா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வருவான் வருவான்.
கடவுளே, பேசாம என்னோட லாவை கூட்டு வந்திருக்கலாம். சந்தோஷமா ஜாலியா 2 பேரும் கையை கோர்த்து பேசிக்கிட்டு ஜாலியா ட்ரெக்கிங்ல என்ஜாய் பண்ணுவோம். மச்சான் சிபி, நமக்கு முன்னாடி ஒரு குரூப் போச்சே, அதான் 6 பொண்ணுங்க. அதுல வேணா ஒன்னு ட்ரை பண்றியா? ஜாலியா இருக்கும். மச்சான், என்கிட்ட லாவ் நம்பர் மட்டும் இல்ல, என் சிஸ்டர் மாயா நம்பரும் இருக்கு. ஃபோன் பண்ணி மாட்டி விட்டுருவேன். டே, உனக்கு புண்ணியமா போகும். அந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணாத. பயம் இருக்குல்ல, பேசாம இரு. 6 பொண்ணுங்க நல்லாதான் இருந்தாங்க. டேய், 6 பொண்ணுங்க தனியா ட்ரெக்கிங் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. லேசுப்பட்ட ஆளு நினைச்சியா? முவன, என்கிட்ட பேசின மாதிரி அந்த பொண்ணுங்க கிட்ட போய் ஏதாவது ஃப்ளோட் பண்ணன்னு வச்சுக்கிய, உன்னை இந்த காட்டுக்குள்ளே சமாதியாக்கி விட்டுருவாங்க. டேய், நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன்? சும்மா ஜாலிக்கு உன்கிட்ட பேசினா என்ன நீயே போட்டு கொடுத்துருவ போல. ஓவரா பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கிய, நானே போய் அந்த பொண்ணுங்க கிட்ட அவன் உங்களை பத்தி தப்பா பேசலான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு வந்துருவேன். டேய் சேனேன்னு இரு, நீ பண்ணாலும் பண்ணுவ. இங்க பாரு, நம்ம ஜாலியா ஹாப்பியா மைண்ட் ரிலாக்ஸனுக்காக ட்ரெக்கிங் வந்திருக்கோம். எப்பயும் வர மாதிரி தான். என்ன இந்த தடவை ரொம்ப தூரம், இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதடா. என் வீட்டுக்கு நான் ஒரே புள்ள. அப்ப மூடிக்கிட்டு இரு. இவன் என்னடா இன்னமும் போன் பேசிட்டு இருக்கான்? டேய் மச்சான், கேக்கே டைம் ஆகுதுடா, வா போலாம். இந்த வந்துட்டேன் மச்சான். இது முடியற மாதிரி தெரியல. டேய், நல்ல இடமா பாரு, இங்கேயே டென்ட் போட வேண்டியதான். நான் கூட சீக்கிரமா அந்த பொண்ணுங்களை போய் பிடிச்சா இன்னைக்கு நைட் அந்த பொண்ணுங்க போடுற டென்ட்லயே நம்மளும் போட்டு கேம்ப் ஃபயர் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். முடியாது போலயே. இல்லடா, அந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா நீ யாரையும் புடுங்க வேணாம். செனேன்னு இருடா, பிரச்சனை இழுத்து விட்டுறாத. மச்சான், பொண்ணுங்க விஷயத்துல மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறாதடா. அவ்வளவுதான், பொண்ணுங்க விஷயத்துல மாட்டினோம் செத்தோம். பயப்படாதடா, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அந்த மாதிரிலாம் நான் இல்ல, உனக்கு தெரியும்ல. கடவுளே, டே மச்சான் கேக்கு வாடா, இவன் தொல்லை வேற தாங்க முடியல. இந்த வந்துட்டேன் மச்சான். சரிடி, நீ பாத்துக்கோ. டைம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. நாங்க சீக்கிரமா மேலே போகணும். இருட்டுறதுக்குள்ள கொஞ்சம் சேஃபான பிளேஸ்லாம் கிடைக்கும். டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர் வேற பண்ணணும். ஸோ டைம் இல்லை, நான் அப்புறமா பேசுறேன். என்ன? சரி, பாத்து போங்க. ஓகே, நீ பாத்துக்கோ, நான் வைக்கிறேன். சீனியர், சொல்லு. ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ டூ. ஐ லவ் யூ so much. லவ் யூ so much. ராணி கைய வச்சா அது ராங்கா போவதில்ல. என்னண்டு யாரும் ரெடி பண்ற? ஏய், கிளம்பு அந்த போச்சு, கிளம்பு. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். யாரும்ல உனக்கு என்ன வேலை? எல்லார் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ரூம் தான் கொடுப்பாங்க. அக்காவும் தங்கச்சியும் அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல பாத்தியா, நம்ம 2 பேருக்கும் தனித்தனி ரூம். ஏன் அதுல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆரம்பத்துல 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருந்தோம். அதுக்கப்புறம் தானே மேடம் சண்டை பிடிச்சி தனியா ரூம் வேணும்னு சொல்லி தனியா ரூம் வாங்கிக்கிட்டீங்க. ஆமா, உன் கூடலாம் மனுஷன் இருப்பானா, அதனாலதான் சண்டை பிடிச்சி தனியா ரூம் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு இந்த ரூம் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எது? ஏய், நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த ரூம் மட்டும் உனக்கு நான் விட்டு தரவே மாட்டேன்டி. ஹேய், நீ என்னடி எனக்கு விட்டு தர்றது? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அந்த வீட்டு விட்டு போக போற. அதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம் தான். நான் எந்த ரூம்ல வேணாலும் இருப்பேன். தோ இந்த பெட் எனக்கு தான், அந்த கபோர்டும் எனக்கு தான். கபோர்டுக்குள்ள இருக்கிற உன்னோட துணி, அதுவும் புதுசா வாங்கி வச்சிருக்கே, அந்த துணி எல்லாமே எனக்கு தான். வருவேன். ஏண்டி, நான் பார்த்து அழகழகா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு அது ஈஸியா தார வத்து கொடுத்துருவேன் நினைக்கிறியா? அதுல இருந்து ஒரு ட்ரெஸ் கூட தர மாட்டேன். எனக்கு தெரியும்டி, நீ தரவே மாட்டேன்னு. ஏண்டி, நான் 8வது படிக்கும்போது கலை திருவிழா, அதுக்கு தாவணி பாவாடை கட்டிட்டு வர சொன்னாங்க. நீ அழகா ஒரு தாவணி பாவாடை வச்சிருந்த. குடுடி, கலை திருவிழாவில் நான் டான்ஸ் ஆடுறேன், நான் டான்ஸ் ஆடிட்டு உன்கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண? தரவே முடியாதுன்னு சொன்னேன். ஆமா, நான் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி அழகா தச்சு வச்சிருப்பேன். நான் ஒரு நாள் கூட அந்த தாவணி பாவாடையை போடவே இல்லை. நீ கேட்டதும் தூக்கி கொடுத்துருவேனா? டான்ஸ் ஆடிட்டு கொடுத்துருவேன்னு சொன்னேன். நீ தந்தியா? தரவே இல்லைல்ல. இப்ப பாரு, உன்னோட ட்ரெஸ் ஃபுல்லா எனக்கு தான். அதுலயும் நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் சுடிதார்லாம் சூப்பரா எடுத்து வச்சிருக்க, லெகங்காவும் சூப்பரா எடுத்து வச்சிருக்க. எல்லாமே எனக்கு தான். நண்டி, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காத. ஒழுங்கா எழுந்திரிச்சு ரூமை விட்டு வெளில போடி. இங்க பாரு, இந்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன ஹேர்பின் கூட உனக்கு இல்ல. போடி போ. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு நீ போயிடுவ. அதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம் தான். சின்ன ஹேர்பின் என்ன, இந்த வீடே எனக்கு தாண்டி. என்னடி சும்மா கொஞ்ச நாள்ல போயிடுவேனா? நான் எங்க போறேன்? ஹே, உனக்கு விஷயமே தெரியாதா?
கீழே அப்பா கிட்ட அம்மா பேசிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் கேட்டுட்டு வந்தேன். என்ன பேசிட்டு இருந்தாங்க? உனக்கும் விஸ்வா மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். நண்டு விளையாடாத, அப்படிலாம் இருக்காது. ஏய், நான் ஒன்றும் விளையாடலாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன். அம்மாவும் அப்பாவும் இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க கீழே. அதை கேட்டுட்டு தான் இப்போ உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். நீ என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் இருக்காது. நான் உண்மையதான் சொல்றேன். கல்யாணி பாட்டி வீட்டுக்கு வந்தாங்களாம். அம்மா கிட்ட இது மாதிரி விஸ்வாவை அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், நீ உன் புருஷன்கிட்ட பேசி என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களாட்டுக்கு. அதான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் நேரா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்டுக்கிறேன். ஓ கேளு. ஆனா 2 பேரும் வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? இப்பதான் கீழே பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். 2 பேரும் கீழே பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதனால அவர் வெளியில போயிட்டாரு, ஏதோ ஒரு வேலைன்னு. அம்மா அம்மா என்னை கூப்பிட்டு வீட்ல நீயும் அக்கா மட்டும்தான் இருக்கீங்க, பத்திரமா இருங்க, நான் கடை தெரு வரையும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போயிருக்கு. இனிமே இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு லலிதாத்தா வீட்டுக்கு போக போற. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க ஆர்ஜே அமிர்தா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்பவும் ஷோக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போமா? ஹாய் ஹலோ வணக்கம், உங்க பேரு? ஐயோ, நான் எவ்வளோ நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆனால் உங்கள் ஷோவில் எனக்கு இது நாள் வரைக்கும் கனெக்ட் ஆகவே இல்லை. இன்னைக்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேம், என் பேர் ஜெகதீஷ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. தேங்க்யூ ஜெகதீஷ், உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஐயோ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே ஜெகதீஷ், நீங்க என்ன பண்றீங்க? மேம், நான் எஸ்ஏவி காலேஜில் மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர். வாவ் சூப்பர். மேம், இந்த காலேஜில் படித்த நிறைய பேர் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் இந்த காலேஜில் தான் படிச்சீங்களா? இல்ல ஜெகதீஷ், ஆக்சுவலா நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்கணும். ஆனா ஒரு சின்ன விஷயத்தால அந்த காலேஜ்ல படிக்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே மேம், நீங்கள் எந்த காலேஜில் படித்தா என்ன, ஆர்ஜேல நீங்கள் தான் மேம் பெஸ்ட்டு. உங்களோட வாய்ஸ்க்கு நீங்கள் எத்தனை பேர் அடிமை தெரியுமா? உங்கள் ஷோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜெகதீஷ், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த ஆர்ஜேல நான் மட்டும்தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. என்னை விட நிறைய ஜாம்புவான்கள்லாம் இங்க இருக்காங்க. மேம், நிறைய பேர் இருக்கட்டும், ஆனா எங்களுக்கு பிடிச்ச ஆர்ஜே நீங்க தானே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜெகதீஷ், உங்க அன்புக்கு ரொம்பவே நன்றி. ஓகே, இப்போ நம்ம ஷோவோட இன்னைக்கான டாபிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேம். சொல்லப்போனா எனக்கு ஒரு அக்கா இருக்கா. ஓ, உங்களுடைய அக்காவோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட அக்கா நேம் சிந்து. அவ இந்த காலேஜில் தான் படிச்சா. படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றா, சென்னையில. சூப்பர் சூப்பர் ஜெகதீஷ். இப்போ சொல்லுங்க, உங்க அக்காவை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல? மேம், என் அக்காவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். கூட இருக்கும்போது அவளோட அருமை எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அவளை திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா அவ சென்னைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்பப்ப வீட்டுக்கு வருவா, அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் வெளியில காட்டிக்கவே மாட்டேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவளை நான் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருப்பேனா. சட்டுன்னு அவ வேலையில இருந்து லீவுக்காக வீட்டுக்கு வரும்போது அவகிட்ட பாசமா இருக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கும் கலாய்ப்பா. அதான் அவகிட்ட எதையுமே நான் காட்டிக்க மாட்டேன். ஆனா திரும்பவும் லீவ் முடிஞ்சு திரும்பவும் வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்பவும் எப்படா அவளுக்கு லீவு கிடைக்கும், வீட்டுக்கு வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வேற வீட்டுல அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா சென்னையில வேலை பார்க்குறா, லீவுனா வீட்டுக்கு வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவளுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். ஆனா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அக்கா லீவுக்கு கூட இங்க வரமாட்டா. அதை நினைக்கும் போதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு அக்கா கூட சண்டை போடாம பாசமாவே இருந்திருக்கலாம்ல? மேம், ஒரு தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, அக்கா மேலேயும் தங்கச்சி மேலேயும் பாசத்தை நாங்க இப்படிதான் காட்டுவோம். அது அளவு கிடந்த பாசம். யார் எப்படின்னு தெரியல மேம், ஏன் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ கூட சண்டை போடும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ ஏன் அக்கா மேம், அவ கூட நான் தானே உரிமையா சண்டை போடணும். அதான் சண்டை போட்டு அவ கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். அவளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நான் பாசமா கிரிஞ்சியா பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது, கலாய்ப்பா. நான் அவ கூட சண்டை போட்டாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா என்ன மாதிரியே அவளும் என்ன மிஸ் பண்ணுவா. கண்டிப்பா ஜெகதீஷ், உங்க அக்கா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. மேம், என் அக்காவுக்கு ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே அந்த சாங் டெடிகேட் பண்றீங்களா? ஓகே ஜெகதீஷ், நீங்க கேட்ட மாதிரி இந்த பாட்டை உங்க அக்காவுக்கு நாங்க டெடிகேட் பண்றோம். ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் ஜெகதீஷ் அவங்க அக்காவுக்காக டெடிகேட் பண்ண பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்பவும் ஆர்ஜே அமிர்தா உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவா. அது வரைக்கும் பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது மேஜிக் FM 9.3. நான் உங்க விஜய் அமிர்தா. எக்ஸ்கியூஸ் மீ விஜய் அமிர்தா, மே கம் இன்?
ஹே ரெஜி, என்ன இது? உள்ள வா. என்ன விஜய் அமிர்தா, ஷோலாம் பயங்கரமா போகுது போல. என்ன கிண்டல் பண்றியா? சே கிண்டல்லாம் இல்ல, உண்மையதாம்மா சொல்றேன். இவ்வளவு நேரம் உன் ஷோவை கேட்டுட்டு தான் இருந்தேன். ஃபேன்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் வராங்க போல. என்னடி? ஏன் உன்னோட ஷோவுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வரலையா? வராங்க தான், இருந்தாலும் உன்னோட ஃபேன்ஸ் தான் அதிகம். ரொம்ப ஓட்டாத. சரி சொல்லு, இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது? ஓகே தானே? இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கனா? அமிர்தா, உன்னோட ஷோல எந்த குறையும் இல்ல. எப்பயுமே நீ பெஸ்ட் தான். உன்னோட ஷோ இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் இன்னைக்கு டாபிக் பயங்கரம். சிஸ்டர் பிரதர் பாண்டிங் பயங்கரமா இருந்துச்சு. நிறைய பேர் சூப்பரா பேசினாங்க தெரியுமா? லாஸ்ட் டைம் ஒரு கால் வந்துச்சே, அது பயங்கர எமோஷனலா இருந்தது. ஆமா, அந்த பையன் நல்லா பேசினால, சூப்பரா பேசினான். அவன் பேசும்போது ச்சே, எனக்கும் தம்பியோ இல்ல அண்ணனோ இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அந்த விஷயத்துல நீ லக்கி தான். ஏன்னா உனக்கு தான் தம்பி இருக்கான்ல. அவன் தானே எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருப்பான். நான் எது பண்ணாலும் என்கரேஜ் கூட பண்ண வேணாம், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே என்ன இதெல்லாம் உனக்கு சுத்தமா வராது, எதுக்கடி ட்ரை பண்றேன்னு சொல்லி திட்டுவான். ஏய், இப்பதானே அந்த பையன் சொன்னான் அக்கா மேல அதிகமா பாசம் இருந்தா அது இந்த மாதிரி கிரிஞ்சி மாதிரி எல்லாம் காட்ட முடியாது. நாங்க ஒரு சில பேரு இப்படிதான் அக்கா கிட்ட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு தான் நாங்க வெளிப்படுத்துவோம்னு சொல்லி. அதே மாதிரி தான் கௌதமும். நீ சொல்றது உண்மைதான். அவனுக்கு என் மேல பாசம் அதிகம் தான். எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு இருப்போம். அவன் எது பண்ணாலும் அப்பா கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன், நான் எது பண்ணாலும் அம்மா கிட்ட அவன் போட்டு கொடுத்துருவான். அதனாலேயே 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை வரும். ஆனா நான் ஏதாவது ட்ரை பண்ணா வீட்ல மொத ஆளு அவன் தான் எனக்கு அகைன்ஸ்டா இருப்பான். மத்தவங்க எல்லாரும் சரி சரிம்மா பாத்துக்கலாம், சரி உன்னால முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ இருக்கான் தெரியுமா, உனக்கெல்லாம் சுத்துப்பட்டாலும் வராது, நீ ட்ரையே பண்ணாதன்னு சொல்லுவான். அமிர்தா, கௌதம் உன்கிட்ட எதுக்கெல்லாம் சண்டை போடுறானோ அதை பத்திலாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. ஆனா கௌதம் உன்கிட்ட ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறானா அது கரெக்டா தான் இருக்கும். என்ன விஷயத்துக்கு? வேற என்னடி இருக்க போகுது, உன்னோட குக்கிங் திறமையே தான். ஏய் பாத்தியா, நீயும் கலாய்க்கிற. இல்ல கலாய்க்கல, சீரியஸாவே சொல்றேன்டி. உன்னோட குக்கிங் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, அதான் உன்னை வச்சு செய்யறான். நீ வேணா பாரு ரெஜி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எவ்வளவு சூப்பரா சமைக்கிறேன்னு பாரு. நீயும் ரொம்ப நாளா இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. சரி சரி, பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குடி, எப்ப பார்த்தாலும் என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. சரிடி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். உன்னோட லாஸ்ட் கால் நீ பேசிட்டு நீ வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஆயிஷா வேற கால் பண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாப்பிங் மாலுக்கு வந்துருவாளாம். நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மது கால் பண்ணலையா? பண்ணல, பட் நான் பண்ணேன். அவ கொஞ்சம் பிஸியா இருக்கலாம். ஸ்கூல்ல ஏதோ மீட்டிங் மாதிரி நடக்க போகுதான், யாரோ ஸ்கூலுக்கு வராங்களாம். ஸோ இன்னைக்கு அவளால வர முடியாதான், இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டா. ஏய், இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே? ஹலோ மேடம், இன்னைக்கு சண்டே இல்ல சாட்டர்டே. இன்னைக்கு ஸ்கூல் உண்டு, அடுத்த வாரம் தான் சாட்டர்டே சண்டே லீவு. ஓ ஆமால, சரி ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் ஷோவை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க விஜய் அமிர்தா. ஸோ நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போமா? నీ ప్రేమను లోపల దాచుకునే తంతు తేలనిదా, గొంతు దాటి వెళ్ళకాగిన ప్రేమను ఆపినదెవరటనే నా மே கமேன்? யா எஸ் கமேன். ஹாய் கார்த்திக். சார் என்னாச்சு சார், ரொம்ப டல்லா பேசுறீங்க? ஒன்றும் இல்லை கார்த்திக். சரி என்ன விஷயம் சொல்லுங்க. சார் ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டீங்களா? சரி ஓகே கார்த்திக், நீங்கள் டேபிளில் வைங்க. இப்போ ஃபைல் பார்க்குற மைண்ட் செட் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே சார். சார் கார்த்திக், ஃபைலை டேபிளில் வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா பார்க்குறேன். ஓகே சார், நான் ஃபைலை டேபிளில் வச்சிடுறேன். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? எனக்கு என்னமோ நீங்கள் எதையோ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்கிற மாதிரியே தோணுது. ஆமாம் கார்த்திக், ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்கிறேன். ஏன் சார், ஃபாரின்ல இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்டாக இருக்குது. அங்கே இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை கார்த்திக், இது நான் பிறந்து வளர்ந்த ஊர், எனக்கு எப்படி இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் சார்? கார்த்திக், இந்த ஆஃபீஸில் வந்ததுலேருந்து நீங்கள் மட்டும்தான் என்கிட்ட நல்ல க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என்னோட ஃப்ரெண்டாக நினச்சி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா ஒரு பையனோட ஃபீலிங் இன்னொரு பையனுக்கு தானே தெரியும். கண்டிப்பாக சார், எப்படி ஒரு பொண்ணோட ஃபீலிங் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு பையனோட ஃபீலிங் ஒரு பையனுக்கு தான் தெரியும். நீங்கள் தாராளமாக என்னன்னு சொல்லுங்க, நான் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். கார்த்திக், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா நிறைய விஷயம் இருக்கு, நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. சரி ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்டைல் வச்சு
ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆட் ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம். நிறைய மாடல்ஸ்லாம் நம்ம கம்பெனிக்கு வருவாங்க. ஸோ அதில் ரொம்ப பிரபலமான ஒரு மாடல் வராங்க. ஆனால் நீ அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்க பேர் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ், அவங்களுக்கு அண்ணன் இருக்கா, தம்பி இருக்கா, தங்கச்சி இருக்கா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஆனா நீ அவங்கள பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா அவங்கள சுத்தி கூட்டம் இருந்ததால உன்னால சரியா பார்க்க முடியல. இப்போ இந்த இடத்துல உன்னோட மனநிலை எப்படி இருக்கும்? சார், என்ன சார், யாரோ ஒரு பொண்ணு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க போல. இதுக்கு தான் ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் ஒரு பையனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. கரெக்டா பாயிண்ட் பிடிச்ச பத்தியா? சார், அப்போ ஒரு பொண்ணால தான் நீங்க இப்படி இருக்கீங்களா? அப்போ நீங்க மாடலை வச்சு சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு நிஜமாவே நடந்திருக்கு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியும், ஊர் பேரும் தெரியும், அவங்களுக்கு அண்ணன் இருக்கா, தங்கச்சி இருக்கா, அவங்க அப்பா அம்மா யாரு, எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவங்கள நீங்க பார்த்ததில்ல. நீ சொன்ன மாதிரி தான். ஆனா அவ கண்ணை மட்டும்தான் பார்த்தேன். என்ன கண்ணு தெரியுமா? பவர்ஃபுல்லான கண்ணு. சார், ஐ திங்க் யூ ஃபாலோயிங் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பார்க்க முடியலையே. சார், யாரும் தெரியாத பொண்ணுனா கஷ்டம். ஆனா உங்களுக்கு அவங்க யாரு என்ன எல்லாமே தெரியும், ஆனா பார்த்ததில்ல. சார், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தான் அவங்கள தெரியும்ல, அப்போ நேரா அவங்கள போய் பார்க்கலாம்ல. ஐயோ கார்த்திக், கார்த்திக், நீங்க சொல்றது கரெக்டு தான். அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும், அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியும், அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அவங்க அண்ணனையும் தெரியும், அவங்க கூட நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும். ஆனா எப்படி போய் நாங்க நேரா பார்க்க முடியும்? என்னன்னு சொல்றது? சார், சிம்பிள் சார். வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கீங்க. சோ நீங்க அவங்கள பார்க்க போறதா போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம்ல. ஐடியா தோணுச்சுதான், ஆனா வேண்டாம், ஏதாவது பிரச்சனை வந்துடும். பாப்போம், என்னைக்காவது மீட் பண்ணாமையா போயிடுவோம். சார், அப்போ அவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அங்க போய் பார்க்கலாம்ல. இல்ல கார்த்திக், எனக்கு இன்னமும் அந்த டீட்டெயில் என்னன்னு தெரியல. வீட்டில் கேட்டா சொல்லுவாங்க தான், ஆனா கேட்டா தேவையில்லாம சந்தேகம் வரும். அதான் இன்னமும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம இருக்கேன். சார், கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அவங்கள நீங்க மீட் பண்ணிடுவீங்க. பார்க்கலாம். சரி, ஓகே, நீங்க ஃபைலை வச்சுட்டு போங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். டேய் விஸ்வா, ஃபாரின்ல இருக்கும்போது எத்தனை பொண்ணுங்க ட்ரை பண்ணாங்க, யாருக்குமே மடங்கலையேடா. ஆனா ஒரு குட்டி கண்ணு, அந்த கண்ணை பார்த்ததுல இருந்து இது பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கியே. அந்த குட்டி கண்ணுக்கு சொந்தக்காரி யாருன்னு நமக்கு தெரியும், பேர் கூட தெரியும். ஆனா மூஞ்சதான் முழுசா பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பார்ப்பேன். బాధకు మాటల క్యూరువ కన్ను కన్న కలలకు ఆక్సిజన్ స్టోరువ చేరువ చేరువ అవుతున్న స్టారువ నా జత కాగలవా నా మనసును నడిపిన తొలి తొలి వెలుగువ తలపును తడిపిన తొలకరి చిరుకువ విరిసిన పెదవుల చిరు చిరు నగవుకు నీవే కారణమా. சாரதா, சாரதா, ஏங்க என்னத்துக்கு கத்திட்டு இருக்கீங்க? இவன் என்னத்துக்கு இப்படி நின்னுட்டு இருக்கான்? எப்படி நேரம் கூப்பிட்டு இருக்கேன்? ஏன் என்னத்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சான்னு கேக்குற? மணி என்ன ஆகுது? ஏன் இன்னமும் வீட்டுக்கு வரல? யாரு வீட்டுக்கு வரல? அனன்யாவா? அவளுக்கு ஆஸ்பத்திரியில வேலை இருக்கு, ராத்திரி தான் வருவேன்னு சொன்னா. அது இல்லட்டி, அங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால உன் மவனும் மருமக அப்புறம் பேரன் இன்னமும் வரல. காலமே வர சொன்னோம். சரி, காலையில இல்ல சாயந்தரம் வரேன்னு சொன்னாங்க. மணி என்ன ஆகுது? இன்னமும் வீட்டுக்கு வரல? ஓ, இதுக்கு தான் கத்திட்டு இருக்கீங்களோ? உங்க பிள்ளைக்கு ஸ்டேஷன்ல வேலையா, இன்னமும் அங்க வீட்டுக்கு போகல. உங்க மருமகளுக்கு ஸ்கூல்ல என்னென்னமோ மீட்டிங்கா, யார் யாரோ வராங்களாம். இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் வருவாங்களா? சீக்கிரமா 2 பேரும் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு இங்க வரேன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில வரேன்னு சொன்னாங்க. ஓ, இழுத்தடிக்கிறாங்களோ? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஒரு நாள் இருந்துட்டு போங்க, நாளைக்கு போலான்னு சொல்லுவாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு அங்கதான் இருப்பாங்க. எத்தனை நாள்? 2 வாரம் கிட்டத்தட்ட இருந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வரது இல்லையா? பா, என்னம்மா பாசம் பிள்ளைக்கு மேலேயும் மருமகள் மேலேயும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்க்கட்டும். ஏன் உன் புள்ள மாமனார் வீட்டுல இருந்துட்டு போட்டும். எனக்கு என்ன வந்தது? எனக்கு என் பேரன் இங்க இருக்கணும். என் பேரனை வந்து இங்க கூட்டிட்டு விட்டுட்டு போக சொல்லு. ஆமா ஆமா, அப்பாவும் அம்மாவும் அங்க இருப்பாங்க, புள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போவாங்க. அதான் நாளைக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல, வருவாங்க. நேரம் இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் வருவாங்க, அப்படி இல்லைன்னா காலமா வருவாங்க. இடி, நான் பேசிட்டு இருக்கேன். எங்க எனக்கு உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. புவனா மட்டும் ஒண்டினா செஞ்சுட்டு கிடக்கா. நான் தான் சொல்லம்ல, சாயந்தரம் வருவாங்க, அப்படி இல்லையா காலமா வருவாங்க. சாரதா, எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் பேரனை புடிச்சிட்டு இங்க விடாம இருக்கான். பாக்குறேன். சாயந்தரம் வரலன்னு வச்சுக்கேன், காலமே நானே போய் என் பேரனை இங்க கூட்டிட்டு வரேன். என் பேரனுக்கு நான் மட்டும்தான் தாத்தா, அவன் கிடையாது. என் பேரனுக்கு என்னதான் பிடிக்கும். கொஞ்ச நாள் அங்க இருந்தா என் பேரன் மனசை கழிச்சு என்ன பிடிக்காத மாதிரி ஆக்கி விட்டுருவான். முதல்ல என் பேரனை கூட்டிட்டு வரணும். என்ன மாத்தி மாத்தி பாசத்தை காமிச்சிக்கிறீங்களா? என்ன இத்தனை நாளா எனக்கு வாக்கு கொடுத்துட்டு இருந்த உன் பொண்ணை என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. ஆனா இப்போ பேரை வந்ததும் எல்லாம் மறந்துட்டீங்கல்ல, இந்த தங்கச்சியை மறந்துட்டீங்கல்ல.
உங்க பேரன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட பேசுறதே குறைச்சிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வாரம் உங்க பேரன் இந்த வீட்ல இல்ல. சும்மாக்கி அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. வருவான் எப்ப வருவான்னு. ஓ, பேர மேல அம்புட்டு பாசம். இருக்கட்டும்ண்ணே, இருக்கட்டும். என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உனக்கும் இருக்கு. மது, வாடி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ வா. இவ்வளோ நாள் அமைதியா இருந்தல்ல, எல்லாம் என் பொண்ணுக்காக தான். எப்படியாவது அவன் மனசை மாத்திரலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் மனசை என்னைக்குமே மாற்ற முடியாதுன்னு. ஆனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை இந்த வீட்டில் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். இந்த வீட்டில் என் பொண்ணு தான் மகாராணி மாதிரி இருக்கணும். நீ வேலைக்காரி தான். நீ வாடி, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.